கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் ஒரு ஆறுதலின் செய்தியை தான் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, இந்த பரிசேயர்கள்னு ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்தை பத்தி நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. எப்படி? என்ன கூட்டம்? பரிசேயர். இது ஏன் ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்கும் இரக்கம் காட்டினார், எல்லாரையும் மன்னிச்சாரு, எல்லாரையும் ஏத்துக்கிட்டார். அவன் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டார். ஏன்? அவர் சிலுவையில ஆணியால் அடிச்சு கொல்றவனை கூட அவர் மன்னிக்கிறார். மன்னிக்கிறது மட்டும் இல்லாம, தகப்பனே என்னன்னு தெரியாம செஞ்சுட்டாங்க, மன்னிச்சிருங்கன்னு தான் பேசுறாரு. ஆனா இந்த பரிசேயர்களை மட்டும் நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி வச்சு செஞ்சார். ஒரு நாளும் அவங்கள திட்டுறதுக்கு மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் என்ன பண்ணல, மிஸ் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னாக்க, நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது. அதனால தான் லூக்கா எழுதின செய்தியில 12வது அதிகாரம் பைபிள் வச்சிருக்கிறவங்க, நான் சொல்ற இந்த வசனங்களை நோட் பண்ணிக்கங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்துக்கும் தனிப்பட்ட ஆன்மீக வளர்ச்சிக்கு இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். லூக்கா எழுதின செய்தி 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பரிசேயருடைய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். ஏன்னா இந்த பரிசேயர்களுடைய பழக்க வழக்கங்களும் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரிசேயர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல ஒரு 50 பழக்க வழக்கங்களை பத்தி விவிலியம் சொல்லுது. 50 சொல்றதுக்கு எனக்கு இன்னைக்கு நேரம் கிடையாது. நான் ஏதோ ஒரு 5ஓ 10ஓ எவ்வளவு சொல்ல முடியுமோ இந்த குறுகிய நேரத்தில் அந்த 5ஓ 10ஓ சொல்லும். ஏன் இது சொல்றேன் அப்படின்னாக்க, ஆண்டவர் சொல்றாரு, இது பரிசேயர்களுடைய புளிப்பு மாவு அப்படிங்கிறார். புளிப்பு மாவுன்னு என்ன? இப்ப நம்ம தயிருக்கு உரம் ஊத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சட்டி நிறைய பாலுக்கு உரக்கு எவ்வளவு தயிர் ஊற்றணும்? தவுலோண்டு 1/2 ஸ்பூன் தயிர் இருந்தா அந்த மொத்த சட்டியில் என்ன ஏறிடும்? அந்த தயிரில் இருக்க புளிப்பு ஏறிடும். அத மாதிரி அவர் என்ன சொல்றாரு, பரிசேயருடைய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. ஏன் அப்படின்னா, இவனுங்களுடைய பழக்க வழக்கத்துல ஒண்ணு உள்ள வந்துட்டா கூட மற்ற 49 எப்படி உள்ள வருதுன்னே உங்களுக்கு தெரியாது. உஷாரா இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். தெளிவா 50 காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த தடவை வாய்ப்பு இருக்கும்போது மீதிகள் இருக்குன்னு பார்ப்போம். ஆனா ஒரு சில காரியங்களை இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, லூக்கா எழுதிய செய்தி 18வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்க்கிறோம். லூக்கா எழுதிய செய்தி 18வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்க்கிறோம். 2 பேர் கோயிலுக்கு போறாங்க. யாரு? பரிசேயன் ஒருத்தர், வரி தண்டுபவன் ஒருத்தர் கோயிலுக்கு போறான். பைபிள் சொல்லுது, வரி தண்டுபவன் ஆண்டவர் உகந்தவனாய் வீடு திரும்பினான், பரிசேயன் வந்தபடியே திரும்பி போனான். ஏன்னா அவன் ஆண்டவருடைய இரக்கத்துக்காக ஜெபம் பண்ணல. கோயிலுக்கு வந்து ஆண்டவருடைய பெருமையை பேசாம யார் பெருமையை பேசினா? அவனுடைய பெருமையை பேசிட்டு இருந்தான். இதுதான் பரிசேயத்தனத்தினுடைய முதல் அடையாளம். பரிசேயர்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் ரைட்டு, மற்றவன் எல்லாம் தப்பு. நான் என்ன செஞ்சாலும் கரெக்ட், மற்றவன் எது செஞ்சாலும் தப்பு. தயவு செய்து இந்த பழக்கம் இருக்குதுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது யாருடைய பழக்கம்? பரிசேயருடைய பழக்கம். அவன் தன்னுக்குள்ள பார்க்க மாட்டான், தனக்கு என்ன நொட்டை இருக்குது, தனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, தனக்கு என்ன பாவம் இருக்குது, தான் என்ன திருத்திக்கணும், அதை பத்தி யோசிக்கவே மாட்டான். எப்ப பார்த்தாலும் சுத்தி இருக்கிற பிரச்சனையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மற்றவங்களை பார்த்துக்கிட்டே பிஸியா இருந்தோம்னா நம்மளை பார்க்கறதுக்கு நமக்கு என்ன இருக்காது? நேரமே இருக்காது. இதுதான் பரிசேயத்தனத்தினுடைய முதல் அடையாளம். இப்ப இந்த அடையாளங்களை சொல்லும் பொழுது தயவு செய்து, ஃபாதர் இவரை பத்தி பேசுறாரு, ஃபாதர் அவரை பத்தி பேசுறாருலாம் யோசிக்காதீங்க. ஃபாதர் தன்னை பத்தி தான் பேசிக்கிறார். உங்களுக்கு இது பொருந்ததுன்னா எடுத்துக்கங்க, சரிதானா? மற்றவனை பத்தி இல்ல. யாரை பத்தி யோசிக்கணும்? நம்மளை பத்தி தான். நான் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறேனா, இல்ல சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறேனா? நான் திருந்துறதுக்கான வழியை தேடுறேனா, இல்ல மற்றவன் தான் அயோக்கியம், மற்றவன் தான் திருந்தணும்னு நினைக்கிறானா? எவன் ஒருவன் நான் சரியாக இருக்கிறேன், மற்றவர்கள் தான் மாற வேண்டும் என்று நினைக்கிறானோ அவனுக்குள்ள என்ன இருக்கு? பரிசேயனுடைய புளிப்பு மாவு இருக்கு. ஆட்டம் க்ளோஸ்னு அர்த்தம். உஷாரா இருப்போம். இந்த எண்ணம் நமக்குள்ள இருந்ததுன்னா இந்த நாளில் இந்த எண்ணத்தை நாம் கைவிட வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை திட்டும் போது
மத்தேயு எழுதிய நற்செய்தி 23வது அதிகாரம் 27வது வசனம். மத்தேயு 23:27 சொல்றாரு. அவங்கள பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் திட்டாரு. ஏன் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் திட்டாருன்னா, இவங்களுக்கு வெளியே என்ன தெரியும், மற்றவங்களுக்கு ஷோ காட்டுறது தான் இவங்களுக்கு பிடிக்குமே தவிர உள்ளுக்குள்ள எதையும் மாத்திக்கிறத பத்தி இவங்க யோசிக்கவே மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா நீங்க வசனத்தில் கூட போட்டுருங்க, அவருடைய அந்த மறைநூல் பட்டயங்களை என்ன பண்றாங்களா, பெருசாக்கிக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேலர்கள் மத்தியில் வசனத்தை பேப்பர்ல எழுதி, இந்த நம்ம ஊர்ல தாயத்தை போட்டுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி அவங்க ஒரு தாயத்தை வச்சிருக்கிறாங்க. வசனத்தை எழுதி ஒரு பாக்ஸில் போட்டு தலையில கட்டிக்குவாங்க, நெத்தியில கட்டிக்குவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பெரிய பெரிய பாக்ஸா கட்டிக்கிறது. எதுக்கு? ஏன் பெரிய பாக்ஸா கட்டிக்கிறது? நிறைய வசனம் வச்சிருக்கிறாங்களே, எதுக்குள்ள? பெட்டிக்குள்ள. வசனத்தை பெட்டிக்குள்ள வச்சா என்ன பிரயோஜனம்? பெட்டிக்கு தான் பிரயோஜனம். வசனம் எங்க இருக்கணும்? நம்ம இதயத்தில் இருக்கணும், நம்ம மண்டைக்குள்ள இருக்கணும். அவன் மண்டைக்குள்ளலாம் எதையும் வைக்க மாட்டான். எதாவது எங்க வைப்பான்? வெளியில வைப்பான். ஏன்? அப்போதான் மக்கள் பார்த்தோம், ஐயோ இவர் எவ்வளவு பெரிய பக்திமான்னு பாருங்க. வெளி அடையாளங்களுக்கு முக்கியம் கொடுக்கிறவனால உள்ளார்ந்த மனமாற்றத்துக்கு வழி நடக்கவே முடியாது. இந்த பரிசேயர்களுக்கு தான் பிரச்சனை. மக்களுக்கு காட்டிக்கணும், நான் ரொம்ப பக்திமான், ஊருக்கு காட்டிக்கணும், நான் ரொம்ப பக்திமான், உலகத்துக்கு காட்டிக்கணும். ஆனா உண்மையாகவே அவனுக்கு கடவுளுக்கு ஏதாவது உறவு இருக்குதானா? அவர்களுக்கும் கடவுளுக்கு எந்த உறவுமே இல்லை. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு கடவுள் தேவையே இல்லை. மக்கள் முன்னாடி சீன் போட்டா போதும். எப்போ மற்றவங்க பார்க்கணும், மற்றவங்க என்ன பாராட்டணும்னு நினைக்கிறோமோ அப்பமே என்ன வந்துருச்சு? திருப்பி உள்ள பரிசேயருடைய புளிப்பு மாவு. சரியா? அப்ப முதலாவது அவங்கள ரொம்ப பெரிய ஆளா காட்டிக்குவாங்க. ரெண்டாவது வெளி விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர உள்ளார்ந்த மனமாற்றத்துக்கு அவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க. மூன்றாவது மத்தேயு எழுதிய நற்செய்தி 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். எப்ப பார்த்தாலும் இந்த பரிசேயர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், நாங்கள் மோய்சனின் பிள்ளைகள், நாங்கள் இந்த பரம்பரையாக்கும், நாங்கள் அந்த பரம்பரையாக்கும்னு. யார் இந்த மாதிரி பரம்பரை பெருமையை பேசுவாங்க தெரியுமா? யாரு? அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா பரம்பரை பெருமையை பேசுவாங்க. சரிதானே? அவன் பெரிய ஆளா இருந்தா அவன் பெருமையை பேசுவான். ஆனா இவனுக்கு எப்ப பார்த்தாலும் எதை பேசுவானுங்க? நான் யார் தெரியுமா, நான் எந்த ஊர் தெரியுமா, நான் எந்த வகையற தெரியுமா. இதெல்லாம் பரிசேயத்தனத்தினுடைய அடையாளம். நம்ம எல்லாரும் பெரியவங்களாகணும்னு ஆசை ஆண்டவருக்கு. நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் வளரணும்னு ஆசை. நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு ஆசை. உனக்கு 1000 ஃப்ரெண்ட் இருக்கலாம், ஆனா பெரிய ஆள் யார் தான்? அந்த ஃப்ரெண்டு தான், நீ கிடையாது. அப்படிதானே? அதான் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஜோக் ஒன்று வந்துச்சு. ஒருத்தனை வந்து போலீஸ்காரன் பிடிச்சிருவான். அவன் சொல்லுவான், எனக்கு ஐஜியை நல்லா தெரியும் அப்படின்பா. ஆனால் ஐஜிக்கு தான் என்ன தெரியாது. அந்த மாதிரி இந்த பரிசேயர்கள் எப்போ பார்த்தாலும் எனக்கு அவனை தெரியும், எனக்கு இவனை தெரியும், எனக்கு இது தெரியும், அதை தெரியும். இது டிப்பிக்கல் பரிசேயனுடைய ஆட்டிடியூட். நம்ம வாழ்க்கைக்கு யாரும் நம்ம கூட வந்து நிற்க போறது கிடையாது. தாயும் சேயும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதான். தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. நம்ம வாழ்க்கை தான். நம்ம என்ன தீர்மானம் பண்றோம், நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை வாழ்றோம், நம்ம குடும்பத்தை எப்படி நடத்துறோம், இதுதான் கடைசியில் நமக்கு பலன் தருமே தவிர, என் சொந்தக்காரன் அம்பானியா இருந்தாலுமே நான் பிச்சைக்காரனை தான் இருக்க போறேன். நான் சொல்றது விளங்குதா? எப்ப பார்த்தாலும் எனக்கு இவங்க கனெக்ஷன், அவங்க கனெக்ஷனை பத்தி பேசக்கூடாது. தன்மை உள்ளவர்கள் அவங்களுடைய கனெக்ஷன்களை பத்தி, அவங்களுடைய நட்புகளை பத்தியும் வெளியில தம்பட்டம் அடித்துக்கொள்ள மாட்டார்கள். பரிசேயர்களுடைய இன்னொரு புத்தி, எப்ப பார்த்தாலும் தம்பட்டம் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுல என்னன்னா, அது உண்மையா கூட இருக்காது. எனக்கு இவனை தெரியும், எனக்கு அவனை தெரியும். கடைசியில் பார்த்து யாரு தெரியும்? ஒருத்தனையும் தெரியாது. அந்த பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்ன பிரியமான சகோதர சகோதரிகளே, பரிசேயனுடைய புளிப்பு மாவு கொஞ்சம் உள்ள இருக்குன்னு அர்த்தம். அடுத்தபடியாக லூக்கா எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரம் 30வது வசனம் பார்க்கிறோம். லூக்கா எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரம் 30வது வசனத்தில் பார்க்கிறோம். இந்த பரிசேயர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்கள் கிட்ட கேட்பாங்க, ஏன் உங்க போதகர் எப்ப பார்த்தாலும் இந்த பாவி பயல்களோடையே உட்கார்ந்து இருக்கிறாரு? ஆண்டவர் இயேசு மத்தேயுனுடைய வீட்டுக்கு போவார் இல்லையா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. அப்ப கேட்பாங்க, எதுக்கு இந்த பாவி பசங்களோட இவர் வந்து கூட்டு வச்சுக்கிறாரு? எப்படி? இவன் ரொம்ப யோக்கிய மாதிரியும், எப்படி இவன் ரொம்ப நல்லவன மாதிரியும், மற்றவன் எல்லாம் மோசமானவன மாதிரியும், இயேசு வந்து எங்க வீட்டுக்கு தான் வரணுன்ற மாதிரி பேசுறான். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க.
நம்ம எல்லாரும் பாவிகள் தான், உண்மை இல்லையா? ஆண்டவர் மட்டும் நம்ம பாவத்துக்கு கணக்கு வச்சுட்டு கணக்கு தீக்க ஆரம்பிச்சார்னா யாராவது ஒருத்தர் இந்த உலகத்தில் நிற்க முடியுமா? எதுக்கு நிற்கிறோம்? எப்படி இந்த கோயிலில் உட்காந்துருக்கிறோம்? அவர் நம்ம மேல இறக்கம் காட்டியிருக்கிறார், உண்மையே இல்லையா? நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், உடனடியாக நம்மளை மன்னிச்சு நம்மளை ஏத்துக்கிறார் இல்லையா? அவர் இறக்கம் காட்டுறதுனால தான் இங்க இருக்கிறோமே தவிர நம்ம நல்லவங்கன்றதுனாலலாம் இங்க இல்லை. ஆண்டவர் இயேசு தெளிவா சொன்னார், நல்லவனுக்கு நான் தேவை இல்லைப்பா, நோயாளிக்கு தான் நான் வேணும். அவர் நம்மளை தேடி தான் வந்தார். யாரெல்லாம் தன்னை பாவின்னு உணர்றாங்களோ தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், அவர் நம்மை தேடி தான் வந்தார். பாவிகள், அக்கிரமம் செய்கிறவர்கள், அவருடைய கட்டளை மீறியவர்கள், அவருக்கு எதிராக துரோகம் செய்த நமக்காக தான் அவர் இறங்கி வந்தார். பைபிள் சொல்லுகிறது, நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே அவர் நமக்காக பூமியில் இறங்கி வந்தார். உண்மைதானே? அப்ப பாருங்க, இந்த பரிசேயர்கள் எப்பயுமே என்னன்னா, நாங்கள் இந்த கெட்டவங்க கூடலாம் என்ன வச்சுக்க மாட்டோம், பழக்க வழக்கம் வச்சுக்க மாட்டோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் மட்டும் தான் நல்லவன், நான் எவன் கூடயும் சேர மாட்டேன். இந்த எவன் கூடயும் சேர மாட்டேன்ற புத்தி இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன புத்தி? பரிசேய புத்தி. பைபிள் சொல்லுது, மற்றவர்களை உங்களை காட்டிலும் மேன்மை உள்ளவர்களாய் எண்ணுங்கள். நான் ரொம்ப கம்மிங்க, மற்றவங்க தான் பெரிய விஷயம் அப்படின்னு தான் யோசிக்கணும். அவன் கிடக்கிறான், அவன் மட்டக்காரன், அவன் சரியான மட்டமானவன் அப்படின்னு யோசிக்கிற புத்தி நல்லவர்களுடைய புத்தி இல்லை. எல்லாரும் நம்மளை விட என்ன நினைக்கணும்? மேன்மை உள்ளவர்களாக நினைக்கிறோம், பெரியவங்களாம் நினைக்கணும். அப்படி இருந்தால் தான் பண்புடையவர்களாக எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க முடியும். இந்த மாதிரி புத்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்களை மதிக்கிற பழக்கமே என்ன இருக்காது, வரவே செய்யாது. அப்படி இவங்க கூட சேரக்கூடாது, அவங்க கூட சேரக்கூடாது, இந்த ஜாதி கூட சேரக்கூடாது, அந்த ஜாதி கூட சேரக்கூடாது, இந்த மொழி கூட சேரக்கூடாது, அந்த மொழி கூட சேரக்கூடாது அப்படின்ற பழக்கங்கள் நமக்குள்ள இருக்குதுன்னா என்னன்னு அர்த்தம்? பரிசேயனுடைய புளிப்பு மாவு இருக்குன்னு அர்த்தம். அஞ்சாவது, இன்னைக்கு அஞ்சோடு நிறுத்திக்கிறேன். அஞ்சாவது, மத்தேயு எழுதின செய்தி 12வது அதிகாரம் 34வது வசனத்தில் பார்க்கணும். மத்தேயு 12:34. இந்த பரிசேயர்கள் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பேசுற வார்த்தை ஒருத்தரை ஹர்ட் பண்ணுமா இல்லையான்றது யோசிக்கவே மாட்டாங்க. வாய்க்கு வந்ததை பேசிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா காயப்படுத்தும் தெரிஞ்சே என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அதை நல்ல, அதுக்கு ஒரு நல்ல டெஃபினேஷன், அதுக்கு ஒரு நல்ல அர்த்தத்தை கொடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சொல்லலைன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும், நம்ம தானே அவங்கள திருத்தணும். ஆண்டவர் இயேசு சொன்னாரு, உன் கண்ணில் இருக்க மரக்கட்டையை விட்டுட்டு மற்றவன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்கக்கூடாது. அவர் சொல்ற, முதல்ல உன் கண்ணில் இருக்க மரக்கட்டையை எடு, அப்ப மற்றவன் கண்ணில் துரும்பு இருக்கிறது உனக்கு தெளிவாய் தெரியும். ஆனா பரிசேயனுக்கு அப்படி கிடையாது. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, என்ன வாய்க்கு வருதோ டக்கு டக்குன்னு பேசுறது. கேர்லெஸ், வெரி 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 கேர்லெஸ். இன்னும் சொல்ல போனா வேணும்னே மற்றவங்களை காயப்படுத்தணுன்றதுக்காகவே பேசுறது. பண்புடையவர் எவரும் அவர்கள் வாயிலிருந்து ஒரு கடும் சொல் வருவதே கிடையாது. அப்படியே தப்பி தவறி வந்துட்டா கூட உடனடியாக மன்னிப்பு கேட்பாங்களே தவிர அது அவர்கள் நியாயப்படுத்துவது கிடையாது. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நான் அந்த 50ல் ஒரு 5 தான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் 45 இருக்கு. பைபிள் படிக்கிறவங்க தயவுசெய்து அடுத்த தடவை பரிசேயர் என்ற வார்த்தை வந்தாலே கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்றாரு, இந்த பரிசேயர்களுக்கு பைபிள் நல்லா தெரியும், அவங்க சொல்றதை கேட்டுக்கங்க, ஆனா அவங்க வாழ்றத போல வாழாதீங்க. கண்களை மூடி சற்று தியானித்து பார்ப்போம். இன்னைக்கு நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயனை போல் வாழ்கிறவர்களை அருவருக்கிறார். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர்களை சபிக்கிறார். விரியன் பாம்பு குட்டிகளை என்று அவர்களை இகழ்ந்து அசிங்கப்படுத்துகிறார். ஆனால் கடைசி வரைக்கும் இந்த பரிசேய சமூகம் மனம் மாறவே இல்லை. இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து அழைக்கிறார். பரிசேயத்தனத்திலிருந்து உன்னை நீ விடுவித்துக் கொள்ள மாட்டாயா? புனித அந்தோனியாரை போல இறை வார்த்தையின்படி நீ வாழ உன்னை அர்ப்பணிக்க மாட்டாயா? என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் புனித அந்தோனியாரை போலவே எனக்காக வைராக்கியமாக நீ வாழ மாட்டாயா என்று உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, உங்கள் சித்தத்தை நிறைவேற்றுவது தான் எங்களுக்கு வாழ்வு. நாங்கள் தாழ்ந்தாலும் உயர்ந்தாலும் உமது சித்தத்தின்படி வாழ்வதே எங்களுக்கு மகிமை.
உமது வார்த்தையின்படி உமது வசனத்தின்படி வாழ்வதே எங்களுக்கு ஆசீர்வாதம். ஆக பரிசேயத்தனத்திலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரேன்னு கேளுங்க, ஜெபிங்க. இந்த பரிசேயத்தனத்தினுடைய ஏதாவது புளிப்பு மாவு கொஞ்சமாவது நமக்குள்ள இருக்குன்னா, ஆண்டவரே இந்த புளிப்பு மாவு என்கிட்ட இருந்து எடுத்துருங்கன்னு கேளுங்க. அவர் இன்னைக்கு நமக்கு புது வாழ்வு அருள்வார். அந்தோனியாரை போலவே நம்மையும் அவருக்கு உகந்தவராய் அவர் உருமாற்றுவார். நம்மை தாழ்த்துவோம், அவருடைய இரக்கத்துக்காக ஜெபிப்போம்.